ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் பார்க்கலாம். சாம்பார் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் சாதத்துக்கு நீங்கள் எந்த பொடி அரைக்க தேவையில்லை, நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க. 1/2 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ குக்கர் வச்சுக்கலாம். நம்ம குக்கர்ல தான் செய்ய போறோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 வெங்காயம் பொடியை அரிஞ்சு சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், அவரைக்காயெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த காய்கறி விருப்பமோ அந்த காய்கறி சேர்த்துக்கோங்க. காய்கறிலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு மெஷர்மெண்ட் நம்ம 2 டம்ளர் அரிசியும் பருப்பும் சேர்ந்து எடுத்துருக்கோம். ஸோ 3 பங்கு தண்ணி ஊற்றணும். அதாவது 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்ல சாப்பாடு குழஞ்சி வரும். அதனால 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி, இப்போ 1 டம்ளர் எடுத்தீங்கன்னா அரிசி பருப்பும் சேர்ந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு 2 டம்ளர் எடுத்துருக்கிறதுனால 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஸோ தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் பருப்பும் போட்டு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்தோம்னா பாருங்க, சாப்பாடு நல்லா குழஞ்சிருச்சு. நல்லா தளன்னு வந்திருக்கு. இது நீங்க மதியம் வச்சு சாப்பிட்றதுக்கும் இதே மாதிரி இருக்கும். சாப்பாடு நல்லா கெட்டியாகாது, நல்லா தளன்னு இருக்கும். ஸோ நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. ஸோ இப்போ நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி குழைச்சி விட்டுக்கோங்க கரண்டி வச்சு. இப்போ தாளிச்சு கொட்டிக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நெய் தேவை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயில் ஊற்றியே செஞ்சுக்கலாம். ஸோ நெய் நல்லா சூடானப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லையா சாம்பார் மிளகாய் பொடி, அது கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னு நீங்கள் கடையில் விற்கிற சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இது வதங்கின அப்புறமா நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இது கொதிக்கட்டும். ஸோ வாசனைக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதை அப்படியே நம்ம சாப்பாட்டில் கொட்டி நல்லா கலரணும்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.